ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து என்னென்னா கொழுக்கட்டை. ஃபஸ்ட்டு வந்து மண்டவெல்லம் எடுத்துக்கணும். அதை வந்து நல்லா பொடியாக கொஞ்சம் தூள் பண்ணி அதை வந்து வடை சட்டியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணணும். அந்த மண்டவெல்லம் இருக்குதுல்ல, அது வந்து நல்லா கரைஞ்சி வந்த பிறகு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து துருவி வச்ச தேங்காய் கொஞ்சம் ஒரு அரை முறி ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். அப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட விட ஒரு அளவு பதத்துக்கு வரும். அப்படி ஒரு பதம் வந்த பிறகு என்ன பண்ணணும்னா அதை வந்து ஆஃப் பண்ணிடுச்சு. என்ன பண்ணணும், அப்புறம் மாவு வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா அரிசி மாவில் வந்து என்ன பண்ணால் கொஞ்சமாக சால்ட்டு அப்புறம் வந்து நல்லா சுடுதண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான பதத்தில் வச்சு நம்ம செஞ்சோன்னா அது வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணம் இருக்குல்ல, அதையும் உள்ளே வச்சு ஸ்டஃபிங்க்கு வச்சு அப்புறம் என்ன பண்ணணும், இந்த இலையை வந்து ஃபோல்டு பண்ணிடணும். அப்போ தான் நல்லா சூப்பராக வரும் பாருங்கள். ஃபோல்டு பண்ணிடணும். இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இதை என்ன பண்ணணும்னா இட்லி சட்டியில் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இது ஒரு அச்சு இருந்தது, சரி இதையும் நம்ம ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணேன். இது ஒழுங்காக வரலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இது ஒரு சைடில் வந்து வேக வச்சுட்டு அப்புறம் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் கொத்தமல்லி சட்னியும் ரெடி பண்ணேன். அதை ரெடி பண்ணி கொடுக்குறதுக்குள்ளே இது வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்களேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.